ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கோம். ஓகே, அதை பற்றி நம்ம பேசலாம். இது நம்மளோட பழைய ஃபோன். இதில் தான் நம்ம கேம் ப்ளே எடிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் தான் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி காய்ஸ். இது பார்த்திங்கன்னா சைடெல்லாம் உடஞ்சிருக்கும். ஏன்னா டெம்பர் கிளாஸ் ஒட்டல, அது கீழே விழுந்து அடிக்க உடஞ்சனால நான் ஸ்கூலில் செகண்ட் ரேங்க் எடுத்தனால என்னோட அண்ணா அண்ணி 2 பேருமே சேர்ந்து மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது எதுவுமே. இந்த ஃபோனில் இதுதான் போக்கோ M7 நம்ம வாங்கியிருக்கேன். நியூ மொபைல் பார்த்திங்கன்னா தெரியும், போக்கோ M7. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்கும். கேம் ப்ளேலாம் சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இதுதான் ஓகேங்களா. இப்படி தான் இருக்குது. இப்போ நான் எல்லாமே ஸ்டாண்டர்டு எல்லாமே வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டெலாம் வச்சுருக்கேன். ஸ்டாண்டர்டு இது ஏன்னா அது போன வாட்டி ஸ்மூத்தில் வச்சுட்டுருந்தேன். இந்த வாட்டி ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கேன். சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா ஹெட்டெலாம் சப்பையாக உழுவுது கைஸ். நான் உங்களுக்கு ஒரு இது எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு நான் ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்காதீங்க. ஒரு 2 days கிட்ட லேட் ஆகிடுச்சு. சரி, 2 days 3 days சாரி கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த மொபைலோட இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் இப்போ அதில் தான் ரெக்கார்டுமே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சவுண்டு எனக்கு குறைஞ்சா சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட நம்மளோட கேம் ப்ளேலாம் இதில் தான் இருக்க போகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிங்ஸ்லாம் மாற்றியாச்சு. என்னோடய சென்சிட்டிவ் நான் இவ்வளோ வச்சுருக்கேன். ஜென்ரல் மட்டும் பிஆர் ரேங்க்டு ஆடும்போது சிஎஸ்ஆர் ஆடும்போதும் இது 200 வச்சுப்பேன். ஏன்னா கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்குறதுக்கு 200 ஓகே, எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணும். ஆனால் என் போக்கோ M7க்கு இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும். இந்த சென்சிட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய இதெல்லாம் இதுதான் செட்டிங்ஸு. உங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். ஓகே, நம்ம வேறு என்ன கைஸ், இதை ஸ்மூத்தில் வச்சுருக்கேன். நான் ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டில் இப்போ நான் மாற்றிடுவேன். நான் சும்மா ஃபஸ்ட்டு ஃபோனை வாங்கின இடத்துக்கு இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஐடியா இதில் போட்டு ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஆனால் ஃபோன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கேம் ப்ளேலாம் பண்ணேன், எஸ்டிமேட்டாக இருக்கும். நான் கேம் ப்ளே பண்ணேன் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாம் நல்லா ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சொன்னேன்னா நியூ மொபைல் தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் கேம் ப்ளே நல்லா போகுது கைஸ். நான் வச்சுருக்கிறது இந்த 2 கேம் தான், அவ்வளோதான். நான் எஃபோர்ட்ஸ் தான் அதிகமாக ஆடுவேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம அந்த ஒரு ரீசன்னால் நம்ம புது ஃபோன் வாங்கியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு இதில் காட்டுறேன் ஓகேங்களா. இதில் நம்ம எத்தனை சப்ஸ்கிரைபர் இப்போ வச்சுருக்கோன்னு காட்டுறேன். இதில் நம்மளுக்கு 91 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கா கைஸ். ஆனால் 100 சப்ஸ்கிரைபரை நான் அப்போ சொல்லிருப்பேன். 100 சப்ஸ்கிரைபர் போயாச்சுன்னு. 100னா இன்னும் ஒரு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே. நான் அந்த ஒரு இதுக்காக தான் நான் 91 டோட்டல் பண்ணி 100ன்னு. ஆனால் இன்னும் ஒரு 9 சப்ஸ்கிரைபர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதேமாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் நான் ஃபோன் வாங்கிக்கிட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சி. நான் அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டே பண்ணுறேன். நான் அது நடுவில் வேறு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இதை ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். கேமரா பாருங்கள் கைஸ், சரியாக இருக்குதாடி. கேமராலாம் சூப்பராக இருக்கும். கேமரா சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஃபோனில். என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் இருந்தால் போதும், அவ்வளோதான். நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் எடிட்டிங்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட பழைய ஃபோனு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஃபோன் தான் நல்லாயிருக்கு, குறையெல்லாம் சொல்ல முடியாது. அல்டிமேட்டாக இருக்குது ஃபோன் தான். இது பேக்கு. நான் இது போட்டிருக்கேன், டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டிட்டு பவுச்லாம் போட்டிருக்கேன். சரி, இப்போதைக்கு டாட்டா, பை 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 பாய்.